Chapter 1, 5th part, Visualizing the Nation. ஸோ இந்த விஷுவலைசிங் த நேஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ஒரு அப்ட்ராக்ட் ஐடியா அதை பேஸ் பண்ணியிருக்கும். அப்ட்ராக்ட் ஐடியா ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த டைட்டில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, நம்மளோட நாட்டை நாம் எப்படி பார்க்கறது, இமேஜினேஷனாக நாம் எப்படி நம்மளோட நாட்டை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை பார்க்கறது, அதுதான் வந்து விஷுவலைசிங் த நேஷன் அப்படின்ற அந்த டைட்டிலோட மீனிங். ஸோ இப்போ while it is easy enough to represent a ruler through a portrait or a statue, how does one go about giving a face to a nation? ஸோ இப்போ நான் ஒரு நாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவோட ஜென்ரேஷன்ஸ் அடுத்த தலைமுறை வர வர அந்த ராஜாவோட ஃபோட்டோ, ராஜாவோட பெயிண்டிங்கோ ஏதாச்சும் ஒரு விஷயம் அவரோட முகம் தெரியிற மாதிரியோ அது வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இமேஜினேஷன் கிடையாது. அது வந்து அவர் இருந்தவர், அவர் ரியலான பர்சன். அதனால் நோ ஒன் நீட்ஸ் டு கெட் சம் நியூ நீட் டு கிரியேட் சம்திங். இது புதுசாக க்ரியேட் பண்ண அந்த மாதிரி இருந்த அவசியமும் கிடையாது. ஸோ தட் இது ஒரு ஈஸியான விஷயம். ஸோ ரூலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. பட் ஆனால் ஒரு நேஷனையே, ஒரு நாட்டையே எப்படி வந்து உருவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டி அவங்க ஃபீமேலா மேலா அப்படின்ற அந்த ஜெண்டரோ அதை அசைன் பண்ணுறது எப்படி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரியலி டஃப் டாஸ்க் ஒன்றும். ஸோ இங்கே வந்து இது ஒரு காம்படென்சி பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். While it is easy to represent a ruler through a portrait statue, how does one go about giving a face to a nation அப்படின்னு கேட்பாங்க. This is one question. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆர்டிஸ்ட் இந்த 18th and 19th century found a way out by personifying a nation. ஸோ நம்ம இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருப்போம். 18th century 19th centuries இருக்கிற யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் புக் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, as you would recall, artists of the time of the French Revolution personified liberty as a female figure. ஸோ ஆர்டிஸ்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இருந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த லிபர்ட்டி, ஃப்ரீடம், இந்த நாடு இதெல்லாம் வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்ற ஒரு உருவத்தில் வந்து பர்சானிஃபை பண்ணுறாங்க. அது ஒரு இமேஜினேஷனை உருவாக்குறாங்க, சிம்பத்தியை உருவாக்குறாங்க. தட்ஸ் வாட் த செகண்ட் லைன் மீனிங். In other words, they represented a country as if it were a person. ஸோ இங்கே ஒரு கண்ட்ரியவே, ஒரு நாட்டையே வந்து ஒரு பர்சனாக இங்கே வந்து குறிக்கிறாங்க. ஸோ in other words, they represented a country as if it were a person. For example, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம இந்தியாவை வந்து பாரத் மாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க. பாரத் மாதான்றது ஒரு பர்சனாக அவங்க உண்மையாகவே வாழ்ந்துருக்காங்களா? கிடையாதுல்ல. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. எங்கே இருக்காங்க, எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க? நோ, அவங்க வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது. தட் இஸ் அன் இமேஜினேஷன், உண்மை கிடையாது. பட் இந்த இத்தனை விஷயங்களும் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ஏன்னா நேஷ்னலிசமை டெவலப் பண்ணுறதுக்காக இத்தனை விஷயங்களும் செய்கிறாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? We say it as sense of collective belonging. Sense of collective belonging அப்படின்னு சொல்லுவாங்க. Sense of collective belonging நீங்கள் செகண்ட் சாப்டரில் you will be seeing இந்த செகண்ட் சாப்டர். So nations were then portrayed as female figures. The female form that was chosen to personify the nation did not stand for any particular women in real life. மாதிரி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஃபீமேல் ஃபார்ம் அவங்க எடுக்கிற அந்த உருவம் வந்து உண்மையான உருவம் கிடையாது. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு விமனும் கிடையாது. இட் இஸ் அன் இமேஜினேஷன். அதாவது இட்ஸ் நாட் டு கிவ் அன் அப்ட்ராக்ட் ஐடியா இன் அ கான்க்ரீட் ஃபார்ம். அதாவது நேஷனலிசம், அந்த அப்ட்ராக்ட் ஐடியா, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாட்டை நான் காப்பாற்றணும், அந்த மாதிரி அந்த ஒரு தேசப்பற்றை வந்து உருவாக்குறதுக்காக, நேஷனலிசம் உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் அப்படிலாம் வந்து கொண்டு வராங்க. தட் இஸ் த ஃபீமேல் ஃபிகர் பிகம் அன் ஆலிகரி ஆஃப் த நேஷன். ஸோ நியூ வேர்ட் செஷனில் போய் பாருங்கள். ஆலிகரி
Allegory-na என்னது? When an abstract idea, for instance, greed, envy, freedom, is expressed to a person or thing, an allegory story has two meanings, one literal and one symbolic. ஸோ allegory-na ஒரு அப்ட்ராக்ட் ஐடியா, ஒரு பொய்யான கருத்து, இல்லைன்னா ஒரு ஐடியா. என்னென்ன ஐடியாவாக இருக்கலாம்? இது வந்து இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம், க்ரீடாக இருக்கலாம், என்வியாக இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம், லிபர்ட்டியாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம், என்னோட லிபர்ட்டி, என்னோட ரைட்ஸ் அதுவும் இருக்கலாம். இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இல்லை இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிஸ் இதை ரெப்ரசன்டேட் பண்ணுறது தான் இது ஒரு ஆலிகரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனை நம்மளை ஒருத்தங்களாக அவங்க மாற்றுறாங்க. அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஃபீலிங்கை நம்மளை ஒருத்தங்களாக மாற்றுறதுனால தான் அது ஒரு ஆலிகரி, பொய்யான கருத்து. ஸோ ஆலிகரின்றது ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு லிட்ரல் மீனிங் இருக்குது, ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் டூ மீனிங்ஸ். You will recall that during the French Revolution, artists used female allegory to portray ideas such as liberty, justice and the republic. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் லைன்லேயே நான் படிச்சிருப்பேன். The French Revolution artists used a female allegory to portray ideas. ஸோ ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? இந்த ஃபீமேல் உருவங்களெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஐடியாஸ், என்னென்ன ஐடியாஸ், இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ரிப்பப்ளிக், எனக்கு அந்தந்த சுதந்திரம் வேணும், எனக்கு ஒரு லிபர்ட்டி, என் இஷ்டப்படி நான் வாழணும், நான் வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டில் வாழணும், அந்த மாதிரியான ஐடியாஸ், இந்த ஐடியாலஜிக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுக்கறதுனால வாட் வில் ஸ்ப்ரெட், அஃப்கோர்ஸ் நேஷனலிசம் வந்து உருவாகும், பீப்புள் அமாங் உருவாகும். ஸோ தீஸ் ஐடியல்ஸ் வே ரெப்ரசன்ட் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை வந்து நம்ம ஃபீமேல் மட்டும் கிடையாது, ஃபீமேல் ஆலிகரி மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வில் ஆல்சோ யூஸ் சம் சிம்பிள்ஸ் அந்த சில விஷயங்கள் சிம்பிள்ஸை கூட நம்ம சில பொருட்கள் அதை கூட நம்மளால் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆர்டிஸ்ட் வந்து அதெல்லாம் கூட பயன்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் லிபர்ட்டியை வந்து ரெட் கேப் ஆகவும் இந்த புரோக்கன் செயினாகவும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சாரி. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கிளாஸ் 9 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க லிபர்ட்டின்றது ரெட் கேப் ஆகவும் புரோக்கன் செயினாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ புரோக்கன் செயினா த ஆக்ட் ஆஃப் பிகமிங் ஃப்ரீ அப்படின்னு படிச்சிருப்பீங்க, தெரியும். ஸோ இது வந்து லிபர்ட்டிக்கு ரெண்டு சிம்பிள், ஒன்று ரெட் கேப்பு, இன்னொன்று வந்து புரோக்கன் செயின். அதை மறக்கவே கூடாது. லிபர்ட்டி இஸ் டிஃபைன்ட் as the red cap and broken chain during the French Revolution. இது ஜஸ்டிஸ்னால் என்னது? நியாயம் வந்து என்னது? பிளைண்ட் ஃபோல்டட், நியாயத்தை பிளைண்ட் ஃபோல்டட் women carrying a pair of weighing scales. ஸோ ஜஸ்டிஸ் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ணை கட்டிகிட்டு இருக்கிற விமன் வந்து தராசை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எதோ ஜஸ்டிஸ்னால் என்ன? நியாயம். இந்த மாதிரி இவங்க இந்த ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நேஷ்னலிசம் வந்து பீப்புளுக்கு அமௌங்காக வந்து க்ரியேட் ஆகும். தேசப்பற்றை வந்து ஈஸியாக கொண்டு வரலாம். அதோட சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங்னு இதை சொல்கிறாங்க. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஆலிகரிஸ் இருக்குன்றது 2 ஆலிகரிஸ் நம்ம இதில் பார்ப்போம். ஒன்று ஃப்ரான்ஸோட ஆலிகரி, அப்புறமா ஜெர்மனியோட ஆலிகரி, 2 பார்ப்போம். ஸோ ஃபீமேல் ஆலிகரிஸ் வேர் இன்வென்டட் பை ஆர்டிஸ்ட். எந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃபீமேல் ஆலிகரிஸை 19th செஞ்சுரியில் தான் வந்து கொண்டு வராங்க. இந்த செஞ்சுரியில் 19th செஞ்சுரியில் கொண்டு வராங்க. எதுக்காக? ரெப்ரசன்ட் அ நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஃபீமேல் ஆலிகரிஸ், இந்த அப்ட்ராக்ட் ஐடியாஸ், இந்த கருத்துக்களை வந்து கொண்டு வர்றது எப்போ? முதல்ல 19th செஞ்சுரியில் கொண்டு வராங்க. இன் ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து ஃப்ரான்ஸில் வந்து அந்த ஆலிகரி, அதாவது அந்த கருத்து, அந்த ஐடியாலஜி வந்து கிறிஸ்டன்ட் மெரியானி அப்படின்ற அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து கிறிஸ்டனட் மரியானி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நாட்டோட பேரே வந்து கிறிஸ்டன் அண்ட் மரியானி. ஃப்ரான்ஸில் அவங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா வருவாது, அது வந்து கிறிஸ்டன் அண்ட் மரியானி, a popular Christian name which underline the idea of people's nation. பாரத் மாதா மாதிரி அங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து கிறிஸ்டன் அண்ட் மரியானின்றாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். Her characteristics were drawn from those of liberty and republic, the red cap, the tricolor and the cockade. ஸோ மெரியானிக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, அவங்க வந்து லிபர்ட்டி ரிப்பப்ளிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்னென்னா லிபர்ட்டி சுதந்திரமாகவும் ரிப்பப்ளிக் நேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன லிபர்ட்டி என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணும், ரெட் கேப்பையும் ப்ரோக்கன் செயினை ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி ட்ரை கலர்னால் அந்த ஃப்ரான்ஸோட 3 கொடி, ஃப்ரான்ஸோட ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுது. காக்கேடு. ஸோ இப்போ காக்கேட் அப்படின்ற இந்த வேர்டுக்கான மீனிங், காக்கேட் அப்படின்னா நம்ம தொப்பிக்கு மேலே, நம்ம ஹேட்டுக்கு மேலே இருக்கிற சில சிம்பிள்ஸ் வந்து காக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மெரியானியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஷி ஹாஸ் அ ரெட் கேப், ட்ரை கலர், காக்கேட். ஸோ 3 சிம்பிள்ஸ், 1 2 3. ஸோ மொத்தம் 3 சிம்பிள்ஸ் வந்து மெரியானியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Statues of Marianne were erected in public squares to remind the public of national symbol of unity and to persuade them to identify it. So Marianneயோட ஸ்டாச்சூஸ் ஃப்ரான்ஸ் சுற்றி ஆர்டிஸ்டால் வைக்கப்படுது. இதனால் நிறைய பப்ளிக்னா பீப்புள், மக்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுது. என்ன நினைவு? அதாவது நம்ம எல்லோரும் ஒன்றா வாழணும், ஒன்றா தான் இருக்கணும், யூனிட்டி, நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவங்க, நமக்கு நேஷ்னலிசம் இருக்கணும், தேசப்பற்று இருக்கணும்னு சொல்லிட்டு மரியானியோட ஸ்டாச்சூஸ் இருக்கிறதுனால ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகுது. அண்ட் டு பர்சுவேட் தெம் டு ஐடென்டிஃபை வித் இட், அதை அவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம நேஷன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் ஆகுது. மெரியானி இமேஜஸ் வேர் மார்க்ட் ஆன் காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். ஸோ மெரியானியோட இமேஜை வந்து போக போக காயின்ஸ்லேயும் ஸ்டாம்ப்ஸ்லேயும் வந்து அச்சு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆலிகரி, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் லீடருக்கு இருக்க வேண்டிய அந்த பவரை வந்து மெரியானிக்கு இருக்கிறது. ஸோ தட் ஒன்லி ஷி இஸ் ரெப்ரசன்டட் இன் த காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். ஸோ நம்ம புக்லேயே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, மெரியானியோட இமேஜ் ஸ்டாம்பில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபிகர் 16, postage stamps of 1815, important thing, 1815 year, 1815 with the figure of Marianne representing the Republic of France. ஸோ இங்கே இந்த போஸ்டேஜில் இருக்க மெரியானியோட சிம்பிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃப்ரான்ஸோட சுதந்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரான்ஸோட சுச்சுவேஷன். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணலான்னா, ஃப்ரான்ஸ் ஆலிகரியோட பேர் என்ன, அவங்களோட அது எந்த ரிலிஜனை பேஸ் பண்ணின நேம், என்ன ஐடியா அது தருது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னா இதை க்ரியேட் பண்ணவங்க என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, மெரியானே இமேஜஸ் எங்கெங்கெல்லாம் அச்சிடப்பட்டது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு 1 மார்க்ஸ்லேயோ 2 மார்க்ஸ்லேயோ we can expect. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரான்ஸோட அலிகரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஜெர்மனோட அலிகரி செகண்ட் கேஸ். சிமிலர்லி அதே மாதிரி ஜெர்மனியா became the allegory of the German nation. ஜெர்மனியா அப்படின்றதும் ஒரு ஆலிகரி, மெரியானின்றது ஒரு ஆலிகரி. மெரியானி இஸ் allegory of France, Germania is allegory of German nation. In visual representation, Germania wears a crown of oak leaves as the German oak stands for heroism. ஸோ இப்போ நம்ம இமேஜினேஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ஜெர்மனியா வந்து அவங்க கிரீடத்தில் வந்து ஓக் லீவ்ஸை வியர் பண்ணுவாங்க. ஓக் லீவ்ஸ் அப்படின்னா ஹீரோயிசம் அப்படின்ற ஸ்டாண்ட் பண்ணுது. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வெரி 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 இம்பார்ட்டண்ட் திஸ் டாபிக். 1 மார்க்கில் கேட்கலாம். Germania wears a crown of oak leaves represent heroism.
இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நியூ வேர்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிக்சர் பேஸ்டு கொஷின்ஸில் ஒன்று 1815 கேட்கலாம். அவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனியாவோட இமேஜ் கேட்கலாம். ஜெர்மனியா, இதுதான் ஜெர்மனியாவோட இமேஜ். ஓக்லீவ்ஸ் வியர் பண்ணுற ஜெர்மனியாவோட இமேஜ். ஸோ இந்த ஜெர்மனியா வந்து பிரிண்ட் பண்ணது, இந்த பெயிண்டிங் பண்ணது வந்து ஃபிலிப் வெய்ட். இந்த ஜெர்மனியாவை பெயிண்ட் பண்ணது யார்? ஃபிலிப் வெய்ட். இந்த இயரில் 1848. ஃப்ரான்ஸ் 1850. ஃப்ரான்ஸ் வந்து 1850, ஜெர்மனியா 1848. The artist prepared this painting of Germany on a cotton banner. So cotton banner Germania painting அப்படினாலே Philip Wright. At which year? 1848. As it was meant to hang from the ceiling of the Church of Saint Paul. இது ஒரு இம்பார்ட்டண்ட். எங்கேருந்து வந்துச்சு? செயின்ட் பால் அப்படின்ற சர்ச்சில் சீலிங்கில் ஹேங் இருக்கிறது. இது இந்த ஜெர்மனியா பெயிண்டிங். இந்த ஜெர்மனியா ஸ்டாச்சு இந்த ஜெர்மனியா ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வேர் த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் வாஸ் கன்வென்ட் இன் மார்ச் 1848. அங்கே தான் நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் வந்து இருக்குது. இந்த டைமில் மார்ச் 1848 நடந்திருக்கு. ஸோ இதோட இந்த ஜெர்மனியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸும், ஜெர்மனியாவோட ஆலிகரி ரெப்ரசன்டேஷன், ஓக்லீவ்ஸோட சிம்பிள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெர்மனியா பெயிண்டிங் ஃபிலிப் வெய்ட் பெயிண்ட் பண்ணது 1848. ஸோ இப்போ சில இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். மீனிங்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ், வெரி 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 இம்பார்ட்டண்ட். See how many ticks I'm putting, that much important. This will definitely come in your exam. At least 1 mark or 2 mark or 5 mark or 3 mark. At case study, anywhere it might come. At least one question will be there. So இப்போ சிம்பிள்ஸும் அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆர் அதோட ஐடியாலஜி, சிக்னிஃபிகன்ஸ் ஆர் ஐடியாலஜி எழுத முடியல, சாரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்கன் செயின்ஸ். இந்த ப்ரோக்கன் செயின்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃப்ரீடமாக இருக்கிறது, பீயிங் ஃப்ரீட். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ப்ரோக்கன் செயின்ஸ் ஆர் தி ஆக்ட் ஆஃப் பிகமிங் ஃப்ரீன்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பிரெஸ்ட் பிளேட் வித் ஈகல். இது என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? சிம்பிள் ஆஃப் ஜெர்மன் எம்பையர். ஜெர்மன் எம்பையரோட சிம்பிள் என்னது? பிரெஸ்ட் பிளேட் வித் ஈகல். ஆனால் இதில் மெயினாக வந்து ஜெர்மன் எம்பையரோட ஸ்ட்ரென்த்தை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. க்ரௌன் ஆஃப் ஓக்லீவ்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னது? ஹீரோயிசம். ஸ்வாட் என்னது? ரெடினஸ் டு ஃபைட். ஸ்வாட் இஸ் வாட்? ரெடினஸ் டு ஃபைட். ஆலிவ் பிரான்ச் அரவுண்ட் தி ஸ்வாட். ஸ்வாடை சுற்றி இருக்கிற ஆலிவ் பிரான்ச் வந்து வில்லிங்னஸ் டு மேக் பீஸ். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸ்வாட்னா ரெடினஸ் டு ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது. ஆலிவ் பிரான்ச், ஸ்வாடை சுற்றி இருக்கிற ஆலிவ் பிரான்ச் வந்து அமைதியாக இருக்கிறது, வில்லிங்னஸ் டு மேக் பீஸ், அமைதியாக இருக்கிறதுக்காக ஏங்கிறது வந்து ஆலிவ் பிரான்ச் அரவுண்ட் தி ஸ்வாட்ன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஜெர்மனியோட ஃப்ளாக் கலர் அது பிளாக்கு, ரெட்டு, கோல்டு கலர். இது என்னது? ஜெர்மனோட ஃப்ளாக். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃப்ளாக் ஆஃப் தி லிபரல் நேஷனலிஸ்ட் இன் 1848. லிபரல் நேஷனலிஸ்டோட ஃப்ளாக். பேண்ட் இன் ஜெர்மன் ஸ்டேட்ஸ், பேண்ட் பை த டியூக்ஸ். இந்த ஃப்ளாகை வந்து டியூக்ஸ், ஜெர்மன் ஸ்டேட்ஸோட டியூக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுது. லாஸ்ட் ஒன், ரேஸ் ஆஃப் ரைசிங் த சன் ரேஸ் ரைசிங் ஆகிறது வந்து பிகினிங் ஆஃப் நியூ இயரா, புது செஞ்சுரி ஆரம்பிக்கிறதோ, புது காலகட்டம் இல்லை புது தலைமுறை ஆரம்பிக்கிறதுக்கும் வில் யூஸ் த ரேஸ் ஆஃப் ரைசிங் த சன். ஸோ மொத்தம் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. Totally we have 7 symbols. Definitely very very important. Again I am taking very very important. So next, second Germania painting. Here she is getting tired and fallen Germania.
இங்கே என்ன ஜெர்மனியா, இவங்க ஃபாலன் ஜெர்மனியா. இந்த பெயிண்ட் பண்ணது யார்? ஜூலியஸ் அப்னர். ஜூலியஸ் அப்னர் அப்படின்றவங்க பெயிண்ட் பண்ணது. எந்த இயரில்? 1850. ஸோ இங்கே 2 இயர் 1850 2 இன்சிடென்ட் நடக்குது. இந்த மரியானியோட போஸ்டேட் ஸ்டாம்ப்ஸில் வந்தது. நெக்ஸ்ட் ஃபாலன் ஜெர்மனியாவோட பெயிண்ட் பண்ணது ஜூலியஸ் அப்னர். அவர் 1850 பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பிரேவ் ஜெர்மனியா காடிங் த ரைன். ஸோ ரைன்லேண்ட் அங்கே வந்து வார் பண்ண ஜெர்மனியாவோட பெயிண்டிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை 1860 பெயிண்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஸ்டோட பேர் லாரன்ஸ் கிளான்சன். ஆர்டிஸ்ட் பேர் என்ன? லாரன்ஸ் கிளாசன் அப்படின்றவர் பெயிண்ட் பண்ணுறாரு. எந்த இயரில்? 1860. was commissioned to paint this image. And the commission என்ற வார்த்தை important. I hope you know the meaning. The inscription on swords reads, "The German sword protects the German Rhine." The quote very very important, very very important. German sword protects the German Rhine. ஸோ உங்கள் கையில் இருக்க ஸ்வார்டு, உங்கள் கையில் இருக்க இந்த ஸ்வார்டு என்ன சொல்லுது? ஒரு கோட் சொல்லுது. என்ன கோட் படித்தோம் நாம்? ஜெர்மன் ஸ்வார்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஜெர்மன் ரைன். ஜெர்மன் ஸ்வார்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஜெர்மன் ரைன். ஸோ இதோட நம்மளோட 5th டாபிக் முடிவடையுது. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எப்படி ஐடியாஸ் வந்துச்சு, ஐடியாஸ் என்னென்ன எப்படி வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் we saw. செகண்ட் பேராகிராஃபில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் எந்தெந்த சிம்பிள்ஸ் எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுது, லிபர்ட்டிக்கு என்னென்ன சிம்பிள்ஸ், ஜஸ்டிஸ்க்கு என்னென்ன சிம்பிள்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு சோர்ஸ் பேஸ் ஒரு பிக்சர் பேஸ்டு பார்த்தோம். அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் மெரியானி வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேராகிராஃபில் மெரியானியை பற்றி பார்த்தோம். மெரியானியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட சிம்பிள், அவங்களோட என்னென்ன எங்கெங்கே மார்க் பண்ணாங்க, எங்கெங்கே போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸில் அச்சிட்டாங்க, அவங்களோட எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட உண்மையான பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் ஜெர்மனியாவை பற்றி பார்த்தோம். அவங்க ஆலிகரி ஆஃப் த ஜெர்மன் நேஷன். மெயினாக இங்கே ஜெர்மன் ஓக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹீரோயிசம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை ஜெர்மனியா வந்து ஓக் லீவ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம 3 ஜெர்மனியா பெயிண்டிங்ஸ் பார்த்தோம். ஒன்று ஜெர்மனியா வந்து காட்டன் பேனரில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஃபிலிப் வெயிட் பெயிண்ட் பண்ணுறாரு 1848 சர்ச் ஆஃப் செயின்ட் பால் இருக்கிற மாதிரி. ஸோ கன்வென்ட் வந்து மார்ச் 1848 அந்த பார்லிமெண்ட் வந்து கன்வென்ட் ஆச்சு. அது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மீனிங்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் பார்த்தோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நெக்ஸ்ட்டு ஃபாலன் ஜெர்மனியா செகண்ட் பெயிண்டிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் பெயிண்டிங். இது வந்து பிரேவ் ஜெர்மனியா. இது வந்து ஜெர்மனியா காடிங் த ரைனு. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் படித்தோம். ஜெர்மன் ஸ்வாட் ப்ரொடெக்ட்ஸ் த ஜெர்மன் ரைன். நம்ம இதை பெயிண்ட் பண்ணவர் லாரன்ஸ் கிளாசன் 1868. முதல்ல ஃபஸ்ட்டு ஜெர்மனியா பெயிண்டிங் 1848 பெயிண்ட் பண்ணது யார்? ஃபிலிப் வெயிட் பெயிண்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு ஜெர்மனியா பெயிண்டிங் 1850 பெயிண்ட் பண்ணாங்க. அது வந்து ஃபாலன் ஜெர்மனியா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜெர்மனியா வந்து 1816 பெயிண்ட் பண்ணாங்க. அது வந்து ஜெர்மனியா காடிங் த ரைன். அதை பெயிண்ட் பண்ணவர் லாரன்ஸ் கிளாசன். இந்த 3 பெயிண்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மரியானியாவோடது ஒரே ஒரு பெயிண்டிங் தான் 1850 அது போஸ்டேட் ஸ்டாம்ப்ஸில் இருந்தது. இது வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தது. ஸோ இதோட இந்த சாப்டரில் இந்த பார்ட் நம்ம ரீகால் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான பார்ட் தான். இதுலேருந்து கொஷின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 5 மார்க்ஸு சான்சஸ் கம்மியாக தான் கேட்பாங்க. பட் ஜெர்மனியா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எதாவது கொஞ்சம் கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 6th பார்ட் பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.